بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 187 ஆயத்தை கடந்து அதற்கு மேலாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடம் 265 265 இந்த பாடம் 265வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இதில் எந்த ஆயத் சம்பந்தமாக பேசப் போகிறோம் என்றால், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும் என்ற ஆயத் சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பாடம் 265 விளக்கம் தப்சீர் தான் பார்க்க போறோம். போர்க்களத்திலும் கட்டுப்பாடு. போர்க்களத்திலும் கட்டுப்பாடு. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நேர்த்தியான, ஒரு உயர்ந்த, ஒரு சிறந்த மார்க்கம் என்பதற்கு அதனுடைய நடைமுறைகளே மிக தெளிவான ஒரு உதாரணம். அது மட்டுமல்லாமல் இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு சக்தியின் மூலமாக உருவாக்கப்பட்டது, பெரிய ஒரு ஆற்றலின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்பது இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விஷயங்கள், இஸ்லாத்துடைய கட்டுப்பாடுகள், இஸ்லாமிய இஷ்டப்படி, அதாவது இஸ்லாத்துடைய சிஷ்ட வாழ்க்கை, இதுவெல்லாம் மூலம் என்ன செய்யும்? மனிதன் புரிந்து கொள்வான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நடைமுறை சட்டங்கள், நீதி, நேர்மை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு மனிதன், ஒரு பாமரன் கூட புரிந்து கொள்வான், இது சாதாரண ஒரு மார்க்கம் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இருக்க முடியாது. நிச்சயமாக இது ஒரு இறைவனால், ஒரு உயர்ந்த ஒரு ஜாத்தால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இதுல எல்லா விஷயத்திலையும், அதாவது மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது குணம் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், உணவு சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சம்பந்தமானதாக இருக்கட்டும், போர்க்களத்திலாக இருக்கட்டும், இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலேயும் இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், இஸ்லாம் அமைத்து தந்திருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கிறதே, இது மனிதனையெல்லாம் தாண்டி உருவாக்கப்பட்டது என்பதற்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் போர்க்களம் என்றாலே தெரியும். போர்க்களம் என்றாலே இன்றைய காலத்தில் போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் இரக்கம் என்பது கிடையாது, நீதி நேர்மை என்பது கிடையாது. இதெல்லாம் அழிஞ்சு செத்து மடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் போர்க்களம் என்பது ஒரு வரையறையோடு இருந்துச்சு. ஒரு வரையறை என்பது, அதாவது அதற்கென்று ஒரு சில நிபந்தனைகள், விதிமுறைகள், அவர்களுக்குள் எதிரிகளும் கூட அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவார்கள். போர் ஆரம்பிக்கக்கூடிய டைம் இதுதான் அப்படின்னா அந்த டைமை அவங்களும் ஏற்றுக்குருவாங்க. அப்போ எதிரிகளும் கூட அதற்கு கட்டுப்படுவார்கள். இந்த டைம்ல தான் போர் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒத்துக்கொள்வாங்க. அதே போல இந்த நேரத்தோட போரை நிறுத்திவிட வேண்டும் என்றால் அதையும் நிறுத்திடுவாங்க. அதாவது மாலையோடு நின்று போர். அதே போல போர் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள், பலவிதமான, அதிலும் இஸ்லாம் எல்லாம் தாண்டி ஒருபடி மேலாக போய் எதிரிகள் தண்ணீரில் என்றால் கூட எடுக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்போ அந்த போர்க்களத்திலும் சில விதமான கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விதித்திருக்கிறது. அதற்கு மேலே போனால் அது போர்க்களம் தான். எப்படி ஒரு தண்ணிக்கு அருகாமையில் ஓடக்கூடிய நதியில் ஒது செய்கிறார், ஓடக்கூடிய நதியில் ஒது செய்கிறாரு. அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடும் நதியில் ஒது செஞ்சாலும் 3 தடவை தான் கழுவுன்னு, அதுக்கு மேலே செஞ்சால் இஸ்ராஃப் என்பதாக நாம் படிச்சிருக்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய நதியில் கூட ஒரு கட்டுப்பாடு, தண்ணி தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு செய்ய முடியாது.
அதே போல போர்க்களம் என்பது ஒரு வாளை கொண்டு தாக்கப்படக்கூடிய, அவன் தாக்குவான், திருப்பி தாக்குறது, உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு களம், ஒரு இடம். அந்த இடத்திலும் கூட தன்னுடைய அந்த நெறிமுறையை இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதை மீறி செல்லக்கூடாது, அதை மீறி தாண்டக்கூடாது என்பதை தெளிவான முறையில் எடுத்துரைக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இதுல பார்க்க போறோம். போர்க்களம் சொல்றாங்க இஸ்லாத்தை பத்தி சொல்ற விஷயங்கள்ல. உண்மையிலே இஸ்லாமிய அந்த போர்க்கால நடைமுறைகள், விதிமுறைகள், அது வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த அழகிய அம்சங்களை பார்த்தால் போதும். இது போர்க்களமா அல்லது இரக்கம் களமா என்பதை அவர்களே விளங்கிக் கொள்வார். அதனால அந்த அளவிற்கு போர்க்களத்துடைய விஷயத்துல இஸ்லாம் தெளிவான ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில பாருங்க, இப்ப நம்ம கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாத்திலு ஃபி சபீல் வகாத்திலு ஃபி وقاتلوا في الذين وقاتلوا في سبيل الله الذين سبيل الله الذين சபீல் இல்லாங்கிறது விடப்பட்ட மாதிரி இருக்குது. وقاتلوا في سبيل الله الذين وقاتلوا போர் செய்யுங்கள் في سبيل الله الذين في سبيل அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லதீன அவர்களோடு, அல்லதீன அந்த மக்களோடு, யுகாத்திலூனக்கும் உங்களிடம் எவர்கள் போர் செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யுங்கள். வலா தஅதது இன்னும் வரம்பு மீறி விடாதீர்கள், எல்லையை தாண்டி விடாதீர்கள், வரம்பை மீறி விடாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன் நிச்சயமாக அல்லாஹு தாலா வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். வரம்பு மீறக்கூடியவங்களை அல்லாஹ் என்ன செய்யறதுல விரும்புவது கிடையாது, விரும்ப மாட்டான். வக்துலூஹும் அவர்களை கொலை செய்யுங்கள். உங்களோட சண்டை போடுற அந்த குஃபாரை கொலை செய்யுங்க. ஹைசு சகிஃப்துமூஹும் அவர்களை எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும், எங்கு அவர்களை பெற்றுக்கொண்டாலும் அவர்களை கொலை செய்யுங்கள். வஹ்ருஜூஹும் இன்னும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். மின் ஹைசு அஹ்ரஜுக்கும் உங்களை எவ்வாறு வெளியாக்கினார்களோ அதே போன்ற அவர்களையும் நீங்கள் வெளியாக்கி விடுங்கள். வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் இன்னும் குழப்பம் விளைவிப்பது, ஃபித்னத்னா குழப்பம் விளைவிப்பது, குளறுபடிகளை ஏற்படுத்துவது, அஷத்து மிக கடுமையானதாக இருக்கிறது, மினல் கத்லி கொலை செய்வதை விட மிக கடுமையான ஒரு செயல்தான் ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்துவது. வலா துகாத்திலூஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராம் நீங்கள் அவர்களோடு போர் செய்யாதீர்கள். இந்தல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமிலே, பைத்துல்லால வச்சு போர் செய்யாதீர்கள். ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீ எதுவரை என்றால் அவர்கள் உங்களோடு அதிலே போர் செய்யும் வரை. ஹத்தா யுகாத்திலூக்கும் அவர்கள் போர் செய்யும் வரை, ஃபீ இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து உங்களோடு அவர்கள் போர் செய்யும் வரைக்கும் நீங்கள் அவர்களோடு போர் செய்யாதீர்கள். ஃபைன் காத்தலூக்கும் அவர்கள் உங்களோடு போர் செய்தால், மஸ்ஜிதுல் ஹராம் வச்சு அவங்க போர் செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபக்துலூஹும் அவர்கள் என்ன செய்யுங்க, நீங்க சண்டை போடுங்க, அவங்கள கொலை செய்யுங்க. கதாலிக்க இவ்வாறே ஜஸா உல் காஃபிரீன் காஃபிர்களுடைய கூலி, அவர்களுக்குரிய அந்த தண்டனை இவ்வாறு தான் இருக்கும். பைனின் தஹவ் அவர்கள் விலகி கொண்டால், சரி இதை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சரியாக பாதைக்கு வந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, சண்டையை போடலை. ஃபைன் தஹவ் விலகி கொண்டால், ஃபைன் அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹு தாலா கஃபூருன் மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீமுன் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும், கஃபூருன்னா மன்னிக்கக்கூடியவன், ரஹீமுன் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்துக்களில் நமக்கு தெளிவாக விளங்க வைக்கப்படுகிறது. வாருங்கள் தப்சீரை பார்ப்போம். அதாவது வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும், இந்த இது உள்ள இந்த இதில் எழுதப்பட்டிருக்குது. வகாத்திலு ஃபீ சபீல்ல, சபீலில்லாங்கிறது கீழே இருக்குது, ஏன்னா போகலை, அதாவது எழுதப்படாமல் இல்லை, இருக்குது தெளிவாக. வகாத்திலு போர் செய்யுங்கள், ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லதீன யுகாத்திலூனக்கும் உங்களோடு சண்டை போடக்கூடியவரோடு நீங்களும் போர் செய்யுங்கள். அப்போ எதுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாடு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி என்ன செய்யுங்க, நீங்கள் சண்டை போடுங்க. அதாவது காத்திலு நீங்கள் சண்டையிடுங்கள், லியலாயி தீனில்லா அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்வதற்காக வேண்டி.
மன் காத்தலக்கும் மினல் குஃபாரி, குஃபார்களிலிருந்து உங்களோடு யார் போர் செய்கிறார்களோ அவர்களோடு தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயரச் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேம்படுத்துவதற்காக உயர்த்துவதற்காக வேண்டி நீங்கள் சண்டையிடுங்கள். அப்ப சண்டைங்கிறது அல்லாஹ்வுடைய தாத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிடணும். அதாவது அது அல்லாம வேற நோக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வீணாக போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் வீரத்துக்காக சண்டை போடுறான், அல்லது ரோஷத்துக்காக சண்டை போடுறான், அல்லது புகழுக்காக சண்டை போடுறான், இதில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டை போட்டவர்கள் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வதற்காக வேண்டி எவர் சண்டையிடுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிட்டவராக கருதப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி காண்பிக்கிறார். உண்மையிலே சண்டை போடுறதுங்கிறது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அதனுடைய உயர்வுக்காக சண்டை போடணும். அதுதான் உண்மையான சண்டையாக இருக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக போடக்கூடிய சண்டையாக இருக்கு. சரி, அப்போ யார்கிட்ட சண்டை போடணும்? காத்திரு, உனக்கு உங்களோட சண்டை போடுறவங்க தான். அப்போ எப்போ வந்து இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் சண்டையுடைய ஏவுதல் வந்த உடனே என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட்டாங்க. அது மாதிரி வந்து அது மாதிரி முஷ்ரிக்கீன்களை விட்டு யாரை விட்டு எல்லாம் இது பண்ண சொன்னாலும் அவங்கள்ட்ட என்ன விலகி கொண்டாங்க, அவங்களோட சண்டை போடலை. சரி, ஆனால் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதாவது மக்கால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடையும் சண்டை போடலை, தங்களை பொறுமையோடு இருக்க வச்சுக்கிட்டாங்க. மதீனாவுக்கு போனவன யார் சண்டைக்கு வராங்களோ அவங்களோட என்ன செஞ்சாங்க? சண்டை இட ஆரம்பிச்சாங்க. சொல்லப்படுது இதுதான் போருடைய விஷயத்துல இறங்கிய முதல் ஆயத். போருடைய விஷயத்துல இறங்கிய முதல் ஆயத்தாக இருக்கு. எங்க, அதாவது போருடைய விஷயமா ஏவப்பட்டதுல முதல் ஆயத்தாக இருக்குது என்பதாக சொல்லப்படுது. சரி, வலா தஅதது, வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், என்ன செய்யாதீங்க? வரம்பு மீறாதீர்கள். வலா தஅததுனா வரம்பு மீறி விடாதீர்கள். வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ, அல்லாஹு தாலா நிச்சயமாக, லா விரும்புவதில், யுஹிப்பு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹு தாலா விரும்புவதில்லை என்பதாக, வரம்பு மீறக்கூடியவர்களை ரசூல் அல்லாஹு தாலா என்ன செய்யறதில்லை? விரும்புவதில்லை. வரம்பு மீறான்னு சொன்னா அவங்களை என்ன செய்யல? அல்லாஹ் நேசிக்கிறது கிடையாது, விரும்புறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வலா தாத்தது அப்படிங்கலன்னா லாடைப்பாத சண்டை போடுங்க, ஆனால் என்ன செய்யாதீங்க? அதில் வரம்பு மீறாதீங்க அப்படின்னா, அதாவது லா துபுது பி கிதாலிஹிம், லா தபுதவுன்னு சொல்லணும். லா தபுதவு பி கிதாலிஹிம், அதாவது நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். என்ன? நீங்க ஆரம்பிக்காதீர்கள், அவர்களோடு சண்டை போடுவதற்குள் நீங்க ஆரம்பிக்காதீங்க. ஃபஇன்னஹு தஆலா, நிச்சயமா அல்லாஹு தாலா, லா யுஹிப்பு விரும்புவதில்லை, மன் ஸலம, யார் அநியாயம் செய்கிறானோ அவனை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அவ் யஅ்ததா, அல்லது யார் வரம்பு மீறுகிறானோ அவனையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அநியாயம் செய்கிறவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், வரம்பு மீறுறவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வக்கான ஹாதா, இந்த விஷயம் ஆகிருந்துச்சு, ஃபி பதி அம்ரி தாவா, தாவாவுடைய அந்த கட்டளையுடைய ஆரம்ப காலத்துல இந்த விஷயம் ஆகிருந்துச்சு. என்ன செய்யறது? அதாவது நீங்க வந்து என்ன செய்யாதீங்க? சண்டையை ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி என்ன செய்யறது? இந்த அநியாயம் செய்யற விஷயம், இதெல்லாம் என்னது? அவங்கள வந்து அவங்களா நீங்களா முதல்ல போய் சண்டை போடாதீங்க. இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்துச்சு. சும்ம நுசிஹ பி ஆயத்தி பரா, பிறகு பராத்துடைய அந்த சூரத்து தௌபா, அந்த பராத்துடைய அந்த ஆயத்தின் மூலமாக இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டு, இந்த சட்டம் அவங்கள்ட்ட நீங்க சண்டையை ஆரம்பிக்காதீர்கள் என்ற சட்டமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாற்றப்பட்டு விட்டது. என்ன ஆயத்து? வகாத்திலுல் முஷ்ரிக்கீன காஃபத்தன், முஷ்ரிக்கீன்களோடு முழுமையாக சண்டை போடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் மூலமாக மாற்றப்பட்டு விட்டது. வக்கீல சொல்லப்படுது நுசிஹ பில் ஆயத்தில்லத்தி பாதஹா, இது இல்லை, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆயத்தை கொண்டுதான் மாற்றப்பட்டுச்சு என்பதாக சொல்லப்படுது. வக்கீல் இந்த ஆயத்தில் வகாத்திலுல் முஷ்ரிக்கீன காஃபா என்ற ஆயத்தின் மூலமாக மாற்றப்படவில்லை, மாறாக பின்னால் வரக்கூடிய ஆயத்தை கொண்டுதான் மாற்றப்பட்டது என்பதாக சொல்லப்படுது. அது இந்த வக்துலுஹும் ஹை சகிஃப்துமுஹும் என்று வரக்கூடிய ஆயத்தாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல அப்போ வரம்பு மீறுதல் அப்படின்னா என்ன? வரம்பு மீறக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா, போர்க்களத்துல வரம்பு மீறுறதுன்னா என்ன? பொதுவாகவே வந்து
தடுக்கப்பட்டதை செய்யக்கூடாது. அப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால் பொதுவாக முஸ்லா செய்யக்கூடாதுன்னு வருது. அதாவது முஸ்லானா அவங்களுக்கு என்ன செய்யறது, அவங்கள கை கால் கண்ணை குத்தி எடுத்து காலையும் கையை வெட்டி விட்டு இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, மாறுகால் மாறுகை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அநியாயமாக செய்யக்கூடாது. அதே மாதிரி ஏமாற்ற மோசடி செய்யக்கூடாது. இது மாதிரி பெண்களை கொலை செய்யக்கூடாது, சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது, வயோதிகர்களை கொலை செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட வயோதிகள்லாம் அவங்க இந்த போரோட சம்மந்தப்படாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட சண்டை, அதாவது அதில் வந்து சில சண்டை, அவங்கள்ட்ட சண்டையும் போடக்கூடாது. அதே மாதிரி ஃபாதிரிமார்கள், மத குருமார்கள், அதே மாதிரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மத பிரச்சாரர்கள், அது மாதிரி மரங்களை எரிக்கக்கூடாது, மரங்களை எரிக்கக்கூடாது, செடி கொடிகளை கூட எரிக்கக்கூடாது. அதே மாதிரி விலங்குகளை எந்தவித அவசியம் இல்லாமல் கொலை செய்யக்கூடாது, அவசியம் இல்லாமல் கொலை செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒருத்தர் செய்யக்கூடாது. செஞ்சுட்டான்னு சொன்னால் அவன் வரம்பு மீட்டான்னு அர்த்தம். இதை செஞ்சான்னு சொன்னால் அவன் வரம்பு மீட்டான். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், உஸூஃபி சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டை போடுங்க. காத்திலு மன் கஃபர பில்லா, அல்லாஹ்வோடு நிராகரிக்கக்கூடியவர்களோடு சண்டை போடுங்க. உஸூ சண்டை போடுங்க. வலா தகுலு, அதாவது நீங்கள் வந்து மோசடி செய்யாதீங்க, வரம் மீறாதீங்க. வலா தகுதிரு, ஏமாற்றாதீங்க. வலா துமசிலு, முஸ்லா செய்யாதீங்க, அதாவது மாறுகால் மாறுகை வங்கி இது பண்ணாதீங்க. வலா தக்துலு வலிதன், குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். வலா அஸ்ஹாப சவாமியா, ஆலயத்தில் இருக்கக்கூடிய, ஆலயத்திலிருந்து வணங்கக்கூடிய அந்த மக்களை கொலை செய்யாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்யுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறது, அவங்க அநியாயமாக கொலை செய்யறத நபிசுல்லாச தடுத்திருக்காங்க. யார் சண்டைக்கு வரலையோ, யார் இது பண்ணலையோ அவங்கள சண்டை செய்யக்கூடாது, அவங்கள கொலை செய்யக்கூடாதுங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயமா இருக்கு. பார்த்தா வலா தாத்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். யாரை கொலை செய்ய சொல்லியிருக்குதோ அவங்கள தான் கொலை செய்யணும். அது இல்லாமல் சம்பந்தப்படாதவர்களை கொலை செய்வது என்று தடை செய்யப்பட்டதாக இருக்கு. ஏன்னா பொதுவாக அதை கூட என்ன செய்யப்படுது, அப்போ அதை கூட என்ன செய்யப்படுது, அதாவது இஸ்லாமிய நெறிமுறை நமக்கு காட்டப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் வாகனங்கள் ஒட்டகங்கள் இதில் போகும்போது அந்த வயல்வெளிகளில் கூட என்ன செய்யக்கூடாது, இடிச்சு கொண்டு அதை நாசப்படுத்தும் வண்ணமாக செல்வதற்கு அனுமதி கிடையாது, செல்வதற்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு என்னது இஸ்லாமிய மார்க்கம் கட்டுப்பாடு விதித்திருக்குது, தெளிவான விஷயங்களை எடுத்து சொல்லுது. அதான் சொல்றாங்க, அதாவது காத்தில் முஷிக்கின அதாவது வலா தாத்ததுங்கிறதுக்கு இதான் அர்த்தம். வலா தாத்ததுங்கிறதுக்கு இந்த மாதிரி நினைச்சக்கூடாது, சம்மந்தம் இல்லாத ஆட்களை கொலை செய்யறது, சம்மந்தம் இல்லாமல் கொலை, சிறுவர்கள் இந்த மாதிரி ஆட்களை சண்டை போடுறது எதுவுமே என்னது இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை, மாறாக தடை செஞ்சிருக்கு. இந்த மாதிரி வயதானவர்களை, ரொம்ப வயதானவர்களை நினைச்சக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்பதாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. காத்திலுல் முஷ், அதாவது காத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனக்கும் என்பதாக சொல்றான். சரி, ஆனால் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் அவங்கள்ட்ட வரம்பு மீற விஷயத்தை எந்த நிலையிலையும் செய்துவிடக்கூடாது என்பதையும் தெளிவாக கட்டளை அடிக்கிறான். அப்போ இந்த இடத்துல நமக்கு முஷ்ரிக்கீன்களோட போர் செய்கிற விஷயமாக தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தெளிவான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த அளவுக்கு என்னது, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. முஷ்ரிக்கீன்களை என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சண்டை ஆரம்பிக்காங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு அது அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. وكان هذا في بدء أمر الدعوة ثم نسخ بآية براءة وقاتل المشركين كافة, முஷ்ரிக்கீன்களை முழுமையாக கொலை செய்யுங்கள், அதாவது சண்டையிடுங்க, அவங்களோட முழுமையாக மும்முரமாக அவர்களை முழுவதுமாக அவர்களை காலி செய்யுங்கள் என்பதாக அர்த்தம். காத்துல் முஷ்ரிக்கீன காஃபத்தன். வக்கீல சொல்லப்படுது நுஸ்ஸிக பில் ஆயத்தில்லத்தி பஅதஹா வஹிய கவுலுஹு. அப்போ இந்த ஆயத்து இருக்குது, முதல்ல வந்து முன்னாடி வந்தது வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட சண்டை போடுறவங்கள்ட்ட நீங்கள் சண்டை போடுங்க என்பதாக வந்தது. அப்புறம் காத்திலுல் முஷ்ரிக்கீன காஃபா என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக பராத்துடைய இந்த ஆயத்து, அதாவது 36வது ஆயத்து சூரத்து பராத்தில் 36வது ஆயத்து, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த்
மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم காஃபா என்பதா அல்லாஹ் சொல். அப்போ அந்த இடத்துல 12 மாதங்கள் என்பது படைக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து நீங்கள் முஷ்ரிக்கின்களை என்ன செய்யுங்க, மொத்தமாக அவங்கள என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்கள், சண்டையிடுங்கள் என்பதாக சொல்லப்படுது. இப்போ சொல்கிறாங்க மேலே சொன்ன ஆயத்துகள் என்னது, நீங்கள் முஸ்லிக்கின் அதாவது அவங்கள்ட்ட வரம் மீறாதீங்க, உங்கள்கிட்ட யார் சண்டை செய்கிறாங்களோ அவர்களிடம் சண்டை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட ஆயத் இந்த பராத்துடைய இந்த ஆயத்தின் மூலம் வக்கான ஹாதா இந்த மேலே சொன்ன ஹுக்கும் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களிடம் சண்டையிடுபவர்களுடன் சண்டையிடுங்கள், மற்றவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க என்று சொன்ன இந்த ஆயத் வி பதி அம்ரி தாவாவுடைய விஷயத்தின் ஆரம்பத்தில் இந்த சட்டம் இருந்துச்சு. உங்களோட சண்டை போடுபவர்கள் மட்டும் சண்டை போடுங்கள் என்ற சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. சும்ம நுசிஹ பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. பி ஆயத்தி பராத்துடைய ஆயத்தை கொண்டு. பராத்துடைய ஆயத்தை என்ன, அதான் இந்த 36வது ஆயத்து காத்தில் முஷிக்கின காஃபத் என்ற ஆயத்தை கொண்டு மாற்றப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் எல்லாரும் என்ன செய்யுங்க, மொத்தமாக சண்டை போடுங்க என்பதாக சொல்றான். அவங்கள்ட்ட முழுமையாக சண்டை போடுங்க, என்ன செய்யுங்க, அவங்கள யாரையும் விட்டு வைக்காதீங்கன்ற மாதிரி என்னது இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. அப்போ அதுதான் தாலிக்கு. அப்போ இந்த இடத்துல என்னது அல்லாஹ் 12 மாதத்தை சொல்லிட்டு 4 மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறா, நீங்கள் என்னது இந்த இதில் காஃபிர்களை முழுமையாக சண்டையிடுங்கள் என்று சொல்வதன் மூலமாக அவங்க சண்டை போட்டால் தான் நீங்கள் சண்டை போடணுங்கிற அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. எதை கொண்டு, இந்த பராத்துடைய இந்த ஆயத்தின் மூலமாக மாறிவிட்டது, மாற்றப்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, ஆனால் வக்கீல இன்னொரு கீழ் என்ன சொல்லி நுஸ்லிஹ பில் ஆயா, இந்த ஆயத்தில் வேறொரு ஆயத்தை கொண்டு மாற்றப்பட்டு விட்டது. என்ன ஆயத்து, அல்லத்தி எப்படிப்பட்ட ஆயத்து, பாதஹா இந்த மேலுள்ள ஆயத்துக்கு பின்னாடி வருது இல்லை. மேலுள்ள ஆயத்து என்ன, வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன் என்று வரக்கூடிய இந்த ஆயத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்தான வக்துலூஹும், அதாவது வஹிய கௌலுஹு, அது என்ன ஆயத்து, வக்துலூஹும் ஹைசு சகிஃப்துமூஹும், வக்துலூஹும் அவர்களை கொலை செய்யுங்கள், ஹைசு சகிஃப்துமூஹும் எங்கெல்லாம் அவர்களை பெற்றுக்கொள்கிறீர்களோ, எங்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ ஆளை பிடிச்சு செய்யுங்க, கொலை செய்யுங்கள். அதாவது உக்துலூஹும் அவர்களை கொலை செய்யுங்கள், ஹைசு வஜத்துமூஹும் நீங்கள் அவர்களை எங்கெல்லாம் பெற்றுக்கொள்வீர்களோ அங்கெல்லாம் அவர்களை கொலை செய்து விடுங்கள். அப்போ கிடைக்கிற இடத்துலாம் அவரை என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்க, அவங்கள எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கொலை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தை அறிக்கை வைக்கிறான். ஃபி ஹில்லின் அவ் ஹரமின், ஃபி ஹில்லின் அவ் ஹரமின் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹில் அதாவது எது ஹரமுக்கு உட்பட்ட, அதாவது ஹரமுக்கு வெளிப்பட்ட பகுதியாக இருக்குதோ அதுக்கு ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து என்னது, ஹரமுக்கு உள்ள சட்டம் கிடையாது. ஹரமில் எதெல்லாம் வந்து ஹராமாக்கப்படுது, எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதெல்லாம் அந்த ஹரமுக்கு வெளியே வந்துட்டு இந்த ஹில்லுங்கிற இடத்துக்கு வந்துட்டா அது அங்கே அனுமதிக்கப்படுது. அப்போ அந்த ஹில்லு அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது ஹரமில் இருந்தாலும் சரி, ஹரமுடைய எல்லைன்று இருக்குது. உதாரணமாக ஜித்தா வழியே போனோம்னு சொன்னால் ஒரு இடத்துல ஆட்சி ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஹரமுடைய எல்லை ஆரம்பிக்கும்னு தெரியும். அதே மாதிரி எல்லா திசையிலையும் அங்கே வந்து இப்போ ஹரமுடைய எல்லைங்கிறதே இருக்குது. அப்போ அந்த எல்லையில் முஸ்லீம்கள் மட்டும் தான் நுழையிற மாதிரி இருக்கும், மாற்றார்களுக்கு வேறு பாதை வச்சுருக்காங்க. இந்த வழியாக கைரல் முஸ்லீமின் தரீக்கு கைரல் முஸ்லீமின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கோம். அப்போ ஹில்லுங்கிறது அந்த இடங்களுக்கு சொல்லும், அதாவது ஹரமை விட்டு வெளிப்பட்ட பகுதி, ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி கிடையாது. அப்போ ஹில்லா இந்த ஹரமை விட்டு வெளிப்பட்ட பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது ஹரமுடைய பகுதியாக இருந்தாலும் சரி அங்கே செய்யுங்க, நீங்கள் முஷ்ரிக்கின்களை கொலை செய்யுங்கள் என்பதாக அழைச்சிட்டோம். அங்கே அந்த இடத்துல அவங்கள பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொலை செய்யுங்க, அவங்கள நீங்கள் கொலை செய்யுங்க என்பதாக அல்ல சொல்கிறோம். இப்போ ஹரமுடைய எல்லையில் இருக்கட்டும் இல்லை ஹரமுடைய எல்லையை விட்டு வெளியாக இருக்கட்டும் சரி, அவங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவங்களை கொலை செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படுது. அஹ்ரஜூஹும் இன்னும் அவரை வெளியேற்றுங்கள், மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் எவ்வாறு அவர்கள் உங்களை வெளியேற்றினார்களோ அதே போன்று அவர்களையும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள், உங்களை அவர்கள் வெளியேற்றியது போல அவர்களையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஷர்ரிதூஹும் அவர்களை வெளியே கிளப்புங்கள், மின் அவுத்தானிஹிம் அவர்களுடைய ஊரை விட்டும், அவளுடைய ஊரில் இருந்து அவங்கள என்ன செய்யுங்க, வெளியே கிளப்பிடுங்க, அவங்களை வெளியே கிளப்பிடுங்க. அஹ்ரிஜூஹும் இன்னும் அவர்களை என்ன செய்யுங்க, வெளியேக்கி விடுங்கள். அஹ்ரிஜூஹும்னா அஹ்ரஜிலிருந்து அதாவது வெளியாக்கிடுங்க, மின்ஹா அதில் இருந்து அந்த ஊரில் இருந்து, அவுத்தான் அவருடைய ஊர்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி விடுங்கள். கமா அஹ்ரஜூக்கும் உங்களை வெளியாக்குவதை போன்று, உங்களை அவர்கள் வெளியாக்கியதை போன்று. எப்போ, மக்கக்காவிலிருந்து உங்களை வெளியாக்குனாங்கல்ல,
மக்காலிருந்து உங்களை வெளியாக்கியதை போன்று அவர்களையும் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், வெளியாக்கி விடுங்கள். அவங்க வெளியாக்குன மாதிரி அவங்களையும் நீங்கள் வெளியாக்கணும். உங்களை வந்து அவங்க மக்காலிருந்து வெளியாக்குனாங்க, அவர்கள் அவங்களுடைய ஊர்களை எடுத்து என்ன செய்யுங்க, வெளியாக்கி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். அப்போ இந்த ஆயத்து இருக்குதா, இது வந்து அந்த மேலுள்ள ஆயத்தை மாற்றிடுச்சு. நீங்கள் காஃபிரில் எங்கே பார்த்தீங்களோ அங்கே என்ன செய்யுங்க, அவங்கள அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடாமல் நீங்கள் சண்டை போடாதீங்க, அவங்க சண்டை போட்டால் நீங்கள் சண்டை போடுங்க என்று அந்த வந்த ஆயத்தை இந்த ஆயத் நம்ம சொன்ன இந்த ஆயத் மாற்றி விட்டது என்பதாக சொல்லப்படுது. ஆரம்பத்தில் சொன்னாங்க காத்தில் முஷிக்கின காஃபா என்ற ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு அந்த ஆயத்தை மேலுள்ள ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது என்பதாக சொன்னோம். ஆனால் சிலர் கீழே என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை இந்த ஆயத்தான் அதை மாற்றியது என்பதாக சொல்றாங்க. சரி, மொத்தத்தில் என்னது, கித்தாலுடைய சட்டத்தில் இவ்வாறு சொல்லப்படுது, இந்த மாதிரி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷர்ரீதுனால் ஷர்ரதனால வெளியாக்கினான்னு சொல்றது. அப்போ ஷர்ரிதூஹும் மின் அவுத்தாரிஹிம், அவங்களுடைய ஊர்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி விடுங்கள், வெளியேற்றி விடுங்கள், விரட்டி விடுங்கள், நான் வெளியாக்கிடுங்க. ஆஹ்ரிஜூஹும் மின்ஹா கமா ஆஹ்ரஜூக்கும் மின் மக்காவிலிருந்து உங்களை விரட்டியதை போன்று அவர்களை வெளியாக்கிடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, அதாவது இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன முதல் ஆயத், கித்தால் சம்பந்தமான முதல் ஆயத் இந்த ஆயத்தான் என்பதாக சொல்றோம். ஆனா அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாதிரி சொல்றாங்க, அதாவது கித்தால் சம்பந்தமாக இறங்கிய ஆயத்துல வந்து முதல் ஆயத்து வந்து உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் துலிமு அப்படிங்கிற ஆயத்தான். அதாவது உதின லில்ல, ஆனா வந்து என்னது இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீ அவங்கவுங்கள்ட்ட சண்டை போட்டா நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அவங்க ஹஸரத் அபூபக்கர் தான் ஹிஜ்ரத்துக்கு பிறகு கித்தாலுடைய விஷயத்துல முதல்ல இறங்கிய ஆயத் உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் துலிமு என்பதாக சொல்றாங்க. சரி, சூரத்துல ஹஜ்ல வரக்கூடிய 39வது ஆயத்து. சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, காஃபிர்களை நீங்க வந்து சண்டை போட்டா போடுங்கன்னு சொன்ன ஆயத்து வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, இதை கொண்டு காத்தில் முஷிக்கின காஃபாவை கொண்டு மாற்றப்பட்டு விட்டது என்பதாக சொல்லதுக்கு பிறகு அதில் வந்து காஃபிர்கள் எங்கே கண்டாலும் என்ன செய்யுங்க, அவங்கள கொலை செய்யுங்க, அவங்களை வெளியாற்றியது போன்று உங்களை அவர்களையும் அவர்களை வெளியாக்கி விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அதை தொடர்ந்து இன்னும் வந்து என்னது, ஏன் அந்த மாதிரி செய்ய சொல்றது, அப்போ எது பெருசு, ஏன்னா ஷிருக்கு குஃபர்லாம் வந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது. அப்போ தீனில் குழப்பம் ஏற்படுதுங்கும் போது கொலை செய்யறது சண்டை செய்யறது பெருசா, அல்லது வந்து இந்த மாதிரி குஃபர் ஷிர்கை வந்து ஒழிக்கிறது முக்கியமா அப்படிங்கிற விஷயங்கள். அப்போ சண்டை செய்யறதை விட இது வந்து பெரிய ஆபத்தானது அப்படின்னா அதை முதல்ல என்ன செஞ்சிருவோம், செய்யணும். அப்போ அதை தானே விரட்டணும். சின்ன பொருள் பெரிய பொருள் இருக்குது, எதை கொண்டு பெரிய ஆபத்து அதைத்தான் முதல் விரட்டணும். அப்போ அப்படிங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்ல வருகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்யறான், மற்ற ஆயத்துகள் கூறுகிறான். எனவே நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா சரியான முறையிலே அவன் ஏவியதன் பிரகாரம் நமக்கு கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயங்களை தந்தருவானாக. அப்போ இது விஷயம்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாமே இந்த மக்கால குறைஷிகளுக்கு மக்கா காவிர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அதனால என்னது, நமக்கு வந்து என்ன செய்யறது, எது ஏவப்பட்டிருக்கோ இப்போ தற்காலிகத்துக்கு நாம் இருக்கக்கூடிய நாடு, நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், இன்றைய நாம் வாழக்கூடிய காலகட்டம், வாழக்கூடிய இந்தியா, அதே போல் இங்கு நமக்கு சொல்லப்பட்டதை போன்று ஆரம்பத்தில் குர்ஆனில் சில ஆயத்துகள் காஃபிர்களை எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள், அவர்களை விடாதீர்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஆரம்பத்திலே மக்காவுடைய அந்த ஆயத்துகளிலே இறங்கிய நேரமாகும். குஃபாரே குறைஷிகளுடைய விஷயத்திலே அவர்கள் அத்துமீறி அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அத்துமீறி அநியாயம் செய்திருந்தார்கள். அது அவர்களுடைய உறவினர்களாக இருந்த போதிலும் அத்துமீறி அநியாயம் செய்தார்கள். அதற்காக வேண்டிய அந்த ஆயத்துகள் எல்லாம் இறக்கப்பட்டது. மக்கா குறைஷிகளுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகள் அது அந்த அவர்களுக்கு மட்டும்தான் குறிப்பாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பாக மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் தாருல் அம்ன் என்று ஒன்று உண்டு, தாருல் ஹர்ப் என்பதாக உண்டு. அதே மாதிரி ஒன்று தாருல் அம்ன் என்றால் என்ன, அங்கு எந்த விதமான, அதாவது முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், சண்டை சச்சரவு இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், அவர்களுடைய மதுஹபுகளை, அவருடைய மார்க்கங்களை, அவருடைய அவர்களுடைய மதங்களை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய மதங்களை பின்பற்றி கொண்டு வாழும்போது அங்கு அவர்களுடைய மதங்களை வணங்கிக் கொள்வார்கள். அங்கே எந்த சண்டை சச்சரவுகள் குழப்பங்களுக்கு அவசியமில்லை. அப்போ அது நிம்மதியான ஒரு இடமாக இருக்கும். அந்த இடம் என்பது நமக்கு பிரச்சனை அல்லாத, அதாவது
தாருல் ஹர்ப் அல்லாத ஒரு நிலையாக இருக்கும். இன்னொன்று தாருல், அதாவது இஸ்லாம், தாருல் இஸ்லாம் என்று சொல்வோம். தாருல் இஸ்லாம் என்றால் அங்கு முஸ்லீம்கள் ஆட்சி நடைபெறும், ஹிலாஃபத்துடைய முஸ்லீம்களுடைய ஆட்சி நடைபெறும். அப்படிப்பட்ட இடங்களிலே வாழக்கூடிய காஃபிர்கள், அவர்கள் பொதுவாக அங்கு திம்மி, அதாவது திம்மி காஃபிர் என்று சொல்லப்படும், அந்த முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழே அவர்கள் கப்பம் கெட்டி அவர்கள் ஜிஸ்யா என்ற வரியை கொடுத்து வாழ்வார்கள். அப்பொழுது அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பு என்பது அந்த அரசாங்கத்தினுடைய, அந்த முஸ்லீம் அரசாங்கத்தினுடைய முழு பொறுப்பாக இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டியது முஸ்லீம் அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கும். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய வழிபாடுகள் அவர்கள் வணங்குவதற்கு கூட அனுமதி இருக்கிறது, அதில் எந்த தடையும் செய்யக்கூடாது. மாறாக அவர்கள் கப்பம் கட்டி இருக்க வேண்டும். ஜிஸ்யா என்ற வரியை கட்டி வாழ்ந்தால் அது போதும், அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதல்லாமல் தாருல் ஹர்ப் என்றால் அது எதற்கு சொல்லப்படும் என்றால், எந்த விதமான இஸ்லாமிய அடையாளங்களும் செய்ய முடியவில்லை, முழுக்க முழுக்க தடை செய்யப்படுகிறது, இஸ்லாமிய தொழுகைகள் நடத்தப்பட முடியவில்லை, அதேபோல் பாங்கு சொல்ல வழி இல்லாமல் இருக்கிறது, எல்லா முறையிலும் முஸ்லீம்கள் அடக்கப்படுகிறார்கள், எந்த விதமான அங்கு மறுப்பும் எந்த விதமான தீனுடைய அந்த விஷயங்களும் செய்ய முடியவில்லை என்றால், அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு பொதுவாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள் தாருல் ஹர்ப் என்பதாக சொல்வோம். இப்போ தாருல் அம்ன் என்பது நாம் இப்போ வாழக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் வணங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லாதனால இங்கு போன்ற இடங்களிலே நாம் நம்முடைய எந்தவித குழப்பமும் ஏற்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே தான் என்ன செய்யப்படும், ஆயத்துகளை பார்த்து அந்த குறிப்பாக இறங்கிய குறைஷிகளுடைய ஆயத்துகளின் மீது சில மாற்று மத மேதாவிகள், இஸ்லாத்தின் மீது விரோதத்தை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய களங்கமான கருத்துக்களை பார்ப்பதற்கு அவசியமில்லை. எனவே மாற்று மத சகோதரர்கள் கூட நாம் சொல்ல வருவது என்னவென்றால், எந்தவித குழப்பமும் இல்லாமல் வாழும் பொழுது குழப்பம் செய்வது என்பது இஸ்லாத்திலே முதல் தடையாக இருக்கிறது. அதனால அவர்களுடைய மதங்களை வணங்கி கொண்டும் வழிபாடுகளை செய்து கொண்டும் வாழ்ந்தால் அங்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, அங்கு கிளர்ச்சியும் பண்ணக்கூடாது. இந்த அரசுக்கு எதிராக இஸ்லாமிய அரசு இல்லாமல் இருந்தாலும் அங்கு கிளர்ச்சியோ அல்லது அதற்கு எதிரான விஷயங்களோ செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்தியாவின் நிலையும் நம்முடைய அந்த வணக்கங்களை இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று மற்ற அரபிய நாடுகளிலும் இன்றும் பார்க்கின்றோம், மாற்று மதத்தவர்களுக்குரிய அந்த வணங்குவதற்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு அங்கும் எந்த தடையும் செய்வதில்லை. அதனால நம்ம என்ன செய்யறது, இந்த ஆயத்துகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வேண்டி அவர்கள் மீது இறங்கிய ஆயத்துகளாக இருக்கிறது, அதை ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். எனவே அல்லாஹுடைய கிருபையில நாம இப்போ வாழக்கூடிய காலங்களில் எப்படி வாழணுமோ அதே போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அமன் இருக்குது, அதாவது அமைதியான பூமின்னு இருக்குது, அதையெல்லாம் கவனிச்சு செய்யறது, அதுக்கேற்ற மாதிரி நாம் நடந்து கொள்வதுதான் தீனுடைய முறையாக இருக்குது. இப்போ எங்க குழப்பங்கள், அதுவும் குழப்பமாயிடக்கூடாது. குழப்பங்கள் எப்படி ஷிர்கு குஃப்ரு இருக்குதோ, நாம சண்டை போடுறதன் மூலம் குழப்பங்கள் விளைவிக்கக்கூடிய நிலை ஆயிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இந்த விஷயத்துல கையாள வேண்டும். நம்முடைய சலஃபியன்கள், முஃப்திமார்கள் எந்த விஷயங்கள் நமக்கு இந்த நம்ம இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த முறைப்படி நாம் பேணி வாழ்வதுதான் நம்முடைய மார்க்கம், தீன், ஷரியத்தாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவ்வாறு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியங்களையும், ஷரியத்தை எது உண்மையான ஷரியத்தோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.